கிளாஸ் பி ஜிஐ பைப்ஸ் மீதான செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் கிளாஸ் பி ஜிஐ பைப். உங்கள் வீட்டில் உள்ள குளியலறையில் உலோக பைப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த எஃகு அதாவது ஸ்டீல் பைப்புகள் ஏன் துருப்பிடிப்பதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இதற்கு காரணம் இந்த ஸ்டீல் பைப்புகளின் மேற்பரப்பில் துந்த நாகம் அதாவது ஜிங்காலான ஒரு முலாம் பூசப்பட்டிருப்பதே ஆகும். இது அந்த பைப்புகளை துருப்பிடிப்பதில் இருந்து பாதுகாக்கிறது. இந்த பைப்புகள் கேல்வனைஸ்ட் அயன் பைப்புகள் அல்லது சுருக்கமாக ஜிஐ பைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. பைப்பின் எடை மற்றும் தடிமன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஜிஐ பைப்புகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன: கிளாஸ் ஏ, கிளாஸ் பி மற்றும் கிளாஸ் சி. ஜிஐ பைப் கிளாஸ் ஏ. இந்த 3 வகைகளுள் கிளாஸ் ஏ பைப் மிகவும் மலிவானதும் எடை குறைவானதுமாகும். இந்த பைப்புகளை அடையாளம் காண்பதற்காக அவற்றின் மீது ஒரு மஞ்சள் நிற பட்டை இடப்பட்டிருக்கும். இந்த பைப் பொதுவாக குறைந்த அழுத்த அதாவது லோ பிரஷர் சூழல்களில் நீர் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஜிஐ பைப் கிளாஸ் பி. கிளாஸ் பி பைப்புகள் கிளாஸ் ஏ பைப்புகளை விட விலை அதிகமானவை, ஆனால் கிளாஸ் சி பைப்புகளை விட விலை குறைவானவை. இந்த பைப்புகள் பொதுவாக மிதமான அழுத்தத்தில் நீரை விநியோகிக்கும் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனை சுவர்களுக்குள் மறைவாகவோ அல்லது கேல்வனைஸ்ட் அல்லது வெளிப்படையான அமைப்பிலோ பொருந்தியிருக்கலாம். இந்த கிளாஸ் பைப்புகள் அடையாளம் காண்பதற்காக இதன் மீது நீல நிற பட்டை ஒன்று குறிக்கப்பட்டிருக்கும். ஜிஐ பைப் கிளாஸ் சி. இந்த 3 வகையான பைப்புகளில் மிகவும் விலை உயர்ந்த அதிக எடையுள்ள பைப் கிளாஸ் சி பைப் ஆகும். இந்த கிளாஸ் பைப்பை அடையாளம் காண்பதற்காக அதன் மீது சிவப்பு நிற பட்டை இடப்பட்டிருக்கும். இந்த பைப் முக்கியமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு பரிமாற்றம் மற்றும் வேதியியல் செயல்முறைகள் போன்ற கடின அல்லது உயர் அழுத்த பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த காணொளியில் கிளாஸ் பி ஜிஐ பைப்ஸ் மீதான செயல்முறைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஜிஐ பைப்புகளில் வேலை செய்வதற்கு பின்வரும் டூல்ஸ்களும் உபகரணங்களும் தேவைப்படுகின்றன. ஜிஐ பைப் பி கிளாஸ் 15 mm டெஃப்லான் டேப், எண்ணெய், ஜிஐ எல்போ, மெஷரிங் டேப், ஹாக்ஸா ஃப்ரேம், ஃபைல், ராட்சட் டை, பைப் ரெஞ்ச், பைப் வைஸ், ஸ்கெட்ச் பென். பாதுகாப்பு. ஜிஐ பைப்புகளில் பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ் மற்றும் சேஃப்டி ஏப்ரான் ஆகியவற்றை கட்டாயம் அணிய வேண்டும். தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட பிறகு இப்போது கிளாஸ் பி ஜிஐ பைப்புகளின் மீது மேற்கொள்ளப்படும் பல்வேறு செயல்முறைகள் குறித்து அறிந்து கொள்வோம். மெஷர்மெண்ட். முதலில் ஜிஐ பைப்பை தேவைக்கேற்ப பைப் வைஸில் பொருத்தவும். மார்க்கிங். ஜிஐ பைப்பை வெட்டுவதற்கு தேவைக்கேற்ப அளவுகளை எடுத்து ஸ்கெட்ச் பென்னை கொண்டு வட்ட வடிவமாக மார்க்கிங் செய்யவும். கட்டிங். ஒரு ஹாக்ஸா உதவியுடன் பைப்பை முன்பு குறிக்கப்பட்ட புள்ளிகளில் வெட்டலாம். ஹாக்ஸாவை பயன்படுத்துவதற்கு முன் அந்த பிளேடை நன்கு டைட் செய்யவும். அவ்வாறு செய்ய தவறினால் பிளேடால் காயம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். வெட்டும்போது ஹாக்ஸாவை நகர்த்துவது கடினமாக தோன்றினால் பைப்பின் மீது தண்ணீரையோ அல்லது கூலண்டையோ ஊற்றவும். இதன் மூலம் வெப்பம் காரணமாக பிளேடு உடைவதை தவிர்க்கலாம். ஃபைலிங். வெட்டும் பணி முடிந்ததும் பைப்பின் விளிம்புகளை சமன்படுத்த ஒரு அரம் அதாவது ஃபைலை பயன்படுத்தவும். ஜிஐ பைப்பின் வெட்டப்பட்ட பகுதி சமமாக அதாவது ஒரே லெவலில் உள்ளதா என்பதை சரிபார்க்க ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தவும். த்ரெட்டிங். 15 mm அளவுள்ள ஒரு ராட்சட் பைப் டையை எடுத்துக்கொள்ளவும். அதனை ஜிஐ பைப்பின் தொடக்க முனையில் வைத்து லேசாக அழுத்தியவாறே ராட்சட் ஹேண்டிலை வலஞ்சுழியாக அதாவது கிளாக் வைஸில் சுழற்றவும். ராட்சட் ஹேண்டில். ராட்சட் ஹேண்டில் டைட்டாக இருந்தால் வளைய பகுதியில் எண்ணெய் விடவும். அதனால் கைப்பிடி சீராக இயங்கும்.
பைப்பின் வெளிமுனையில் 3 வளையங்கள் தென்பட்டதும் ஹேண்டிலை சுழற்றுவதை நிறுத்திவிடவும். ஹேண்டிலை அகற்றுவதற்கு அதை ஆன்டி கிளாக் வைஸில் சுழற்றவும். ராட்செட் ஹேண்டிலை பின்னோக்கி சுழற்றும் போது மெதுவாக சுழற்றவும். அதன் பிறகு ஜிஐ பைப்பில் உள்ள த்ரெட்டிங் சரியாக அமைந்திருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். பைப்பின் வளையத்தை சரிபார்க்க அதன் மீது எல்போ, டி அல்லது கப்ளிங் ஆகிய ஏதேனும் ஒரு ஃபிட்டிங்கை வைத்து சரிபார்க்கவும். டெஃப்லான் டேப். டெஃப்லான் டேப்பை ஜிஐ பைப்பின் த்ரெட்டை சுற்றி கிளாக் வைஸில் சுற்றவும். 6 சுற்றுகளுக்கு பிறகு அதை வெட்டவும். டெஃப்லான் டேப் ஜிஐ பைப்பில் சரியாக சுற்றப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சோதிக்கவும். ஃபிட்டிங். பைப் ரெஞ்சை பயன்படுத்தி ஃபிட்டிங்கை கிளாக் வைஸில் திருப்பி தேவைக்கேற்ப பொருத்தவும். ஜிஐ பைப்பில் ஃபிட்டிங் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இந்த அனைத்து செயல்களும் இன்ஸ்டலேஷன் செயல்முறையின் வெற்றியை உறுதி செய்கின்றன. மேலும் இந்த செயல்முறையின் முடிவில் முறையாக இணைக்கப்பட்ட பைப்புகள் நமக்கு கிடைக்கும். கிளாஸ் பி ஜிஐ பைப்புக்கான செயல்முறையை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம். இந்த காணொளியில் கிளாஸ் பி ஜிஐ பைப்புகளின் இன்ஸ்டலேஷன் செயல்முறையை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். பல்வேறு வகையான ஜிஐ பைப்புகள், அவற்றின் அம்சங்கள் மற்றும் பொருத்துவதற்கு தேவையான டூல்ஸ்கள் பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இதில் மெஷரிங், மார்க்கிங், கட்டிங், ஃபைலிங், த்ரெட்டிங் மற்றும் டெஃப்லான் டேப்பை பயன்படுத்தி முறையாக மூடுதல் ஆகியவை அடங்கும். சரியான முறையில் பொருத்துவதை உறுதி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொருத்தும் நுட்பங்களின் முக்கியத்துவம் குறித்தும் நாம் விவாதித்தோம். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் 2 பைப்பை வெற்றிகரமாக ஒன்றாக இணைக்க முடியும். இப்போது உங்களுக்கான பணி. நீங்கள் ஒரு புதிய ஜிஐ பைப்பை இன்ஸ்டால் செய்ய, அதாவது நிறுவ வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். எனில் இன்ஸ்டலேஷன் சரியாக செய்யப்படுவதை எப்படி உறுதி செய்வீர்கள்?